வேஸ்ட் கலெக்ஷன்னு சொல்லுவேன். மேட்ரஸ் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ட்ராஷ் எல்லாம் 200 கிராம்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா போதெல்லாம் இந்த போட்டி அப்பளம்னு சொல்ல மட்டும் இல்லாத ரவா இட்லி மெதுவடா ஆஸ்திரேலியா உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். பராத்தா நான் கோட் கறி வந்து இருந்தது. ஒன்று இல்லை வந்து இந்த மாதிரி 7 செக்கின் லக்கேஜ் பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா ஃப்ளாக் அதனால நாங்களும் என்ன பண்ணோம், கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுவும் கடன்ட்டு வாங்கியாச்சுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுதாங்க ஹார்ட் வேஸ்ட் கலெக்ஷன்னு சொல்லுவாங்க. பழைய மேட்ரஸ் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ட்ராஷ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம கவுன்சிலில் நம்ம புக் பண்ணி இவங்களும் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. நம்ம ரேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணும்போது வருஷத்தில் 2 முறை இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி ஷாப்பிங் வந்திருக்கோம். பன்னீர் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னீர் பாக்கெட் எடுத்தேங்க. இங்கே வந்து பன்னீர் வந்து நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டில் பண்ணி வச்சுருந்தாலும் மேலே ரேட் வந்து கிலோ கணக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து 200 கிராம்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 1 kgயில் நமக்கு 200 கிராம்ஸ் எவ்வளோன்றதை நம்மளே வந்து கணக்கு பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பூவு, வெத்தலை, மா இலை, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரீசர் செக்ஷனில் இருக்கும். நம்ம பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கிராம்ஸ் வந்து நம்ம கணக்கு போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ் கோகனட் இருக்குங்க. டெசிகேட்டட் கோகனட்டும் வந்து ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு எது எக்கனாமிக்கலாக நமக்கு யூஸ் ஆகுன்றதை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். அடிக்கடி கடைக்கு வர முடியாதுன்னு எப்பயுமே நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேங்க. எந்தெந்த கடையில் இப்போ இந்தியன் க்ராசரி ஷாப்பில் என்ன வாங்கணுன்ற லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கோல் ஷாப்பிங்கில் போயிட்டு என்னெல்லாம் வாங்கணும், அது மட்டும் இல்லாத வெஜிடபிள் ஷாப்பில் போயிட்டு என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக லிஸ்ட் எழுதி எடுத்துகிட்டு வந்துடுவேன். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இந்த போட்டி அப்பளம்னு சொல்லக்கூடிய இந்த அப்பளத்தை வந்து வறுத்து மேலே கடைங்கள்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த அப்பளம் வந்து பார்த்தாலே நான் ஒரு பேக்கெட் வாங்கிக்குவேன் எப்பயுமே. ரெடி டு மேக்குன்ற மாதிரி நிறைய கிரேவி ஆப்ஷனு வந்து இந்த ஷாப்பில் எப்பயுமே நிறையா இருக்கும். எனக்கு பொதுவாக அது மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லைன்றதுனால நான் இந்த ரெடி டு ஈட் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய ஆஃபர்லாம் கூட போட்டு வச்சுருப்பாங்க. 2 வாங்கினா 1 ஃப்ரீ, 3 வாங்கினா வந்து 5 எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மோஸ்ட்லி நார்த் இந்தியன் கிரேவி ஐட்டம்ஸ் வந்து நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்லாத ரவா இட்லி மெதுவடா மிக்ஸு அதெல்லாம் கூட இருக்குது, நான் பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி இந்தியன் கிராசரி ஸ்டோர்ஸில் நீங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் நமக்கு இங்கே கிடைக்கல அப்படின்றது எதுவுமே இருக்காதுங்க. அஸ்வகந்தா பொடி, மொரிங்கா பவுடர், கருஞ்சீரகம், ஓமம், அப்புறம் வந்து ஸ்டார் அனீஸு, அந்த மாதிரி நீங்கள் வந்து பர்டிகுலராக நீங்கள் வந்து யோசிக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே வந்து இந்த மாதிரி இந்தியன் கிராசரி ஸ்டோர்ஸ் அக்ராஸ் ஆஸ்திரேலியா உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். கேரளா மட்டா ரைஸு, அந்த சிகப்பு அரிசி வந்து நிறைய பிராண்டில் வந்திருந்தது இந்த முறை நான் பார்க்கும்போது. யூஸ்வலாக வந்து நம்ம ஒரே ஒரு பிராண்டில் தான் பார்த்துருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புதுசாக வந்து இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. பராத்தா நான் மட்டும் பல வகை இருக்குங்க. நிறைய வந்து ஆலு பராத்தா, வெஜ்ஜி பராட்டா, மலபார் பராத்தா, அது பாருங்க அமிர்த்சர் பராத்தாவாம், பன்னீர் பராத்தா, இந்த மாதிரி விதமான பராத்தா வந்து ஃப்ரோசன் செக்ஷனில் அப்படியே இருக்கும். அதாவது ஒரு பேக்கெட்டில் வந்து 40, 50 அந்த மாதிரி இருக்கும். நானும் வந்து நிறைய வெரைட்டி இருக்கும். கார்லிக் நான், பிளெயின் நான், அந்த மாதிரியெல்லாம். இது பாருங்கள், இது வந்து மட்டன். நான் யூஸ்வலாக வந்து இங்கே வந்து எல்லா கடைங்கள்லேயும் வந்து லேம்பு, பீஃபு, போர்க்கு, இன்னும் கேட்டால் வந்து கேங்க்ரூ மீட்லாம் கூட இருக்கும். ஆனால் வந்து மட்டன் வந்து இருக்கவே இருக்காது. அது வந்து நிறைய வந்து நம்ம தமிழ் பீப்புள்ஸ் இருக்க சைட்லலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கேன். இன்றைக்கி இந்த கடையில் இருந்தது மட்டன் வந்து கோட் கறி வந்து இருந்தது. 1 kgன்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. 1 kg பேக்கெட் தான் இருந்தது. அதோடைய அமௌண்ட் வந்து $16.99. ஸோ அரௌண்டு $17 இருந்தது. என்னென்ன வச்சுருக்காங்க, புதுசாக என்னென்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டே போவோம். ஸ்நாக்ஸு, கிரேவி, நிறையா வந்து மிக்ஸ்டு ரைஸ் ஐட்டம்ஸு, இது எல்லாமே வந்து பேக்கெட்டாக இருக்கும். ஸோ அதோடய ஷெல்ஃப் லைஃப்லாம் எவ்வளோன்னு தெரியல. ஆனால் வந்து எல்லாத்தையும் வந்து பேக்கெட்லேருந்து பிரித்தோமா, வந்து ஒரு பவுலில் போட்டோமா, மைக்ரோவேவில் வச்சு சூடு பண்ணோமா, அப்படியே சாப்பிட்டோமா அப்படின்ற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், அந்த ஃப்ரோசன் அயல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் அதில் வந்து ப்ரிஃபரபுளாக வாங்குறது ஒரே ஒரு ஐட்டம்னா வந்து
இந்த பராத்தா மட்டும்தான். அந்த வந்து என்றைக்காவது வந்து டின்னருக்கு வந்து டக்குன்னு வந்து ஏதாவது ஒரு சிக் பீஸ் மசாலா இருக்குது, நம்ம என்னாவது வந்து இல்லை வந்து ஒரு எக் கிரேவி இருக்குது, ஏதாவது வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னும்போது இந்த பராத்தா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் 2 வீக்ஸ் ஒன்ஸு இல்லை 3 வீக்ஸ் ஒன்ஸு அப்படி யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இது வந்து நான் வந்து பாப்பா வந்து ஊருக்கு போகிறாங்க, அவங்க கையில் கொடுத்து அனுப்புறதுக்காக வாங்கினது இந்த ரெட் லேபிள் டீ பொடி. ஸோ அதோட நாங்கள் ஏற்கனவே ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ வந்து அவங்க ஒரு ஆஃபர் சேல் மாதிரி போட்டிருந்தாங்க. அப்போ வந்து இது கோல்ஸில் வந்து $14.90 $14.90. இப்போயும் அதே தான். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறது வந்து நான் வந்து January 25 அன்றைக்கி எடுத்தது. அதே வந்து பொங்கல் அப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஆஃபர் சேல் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து லைக் $11 தான் வந்தது, 10.90 தான் இருந்தது. இதே டீ தூள் 900 கிராம்ஸ் பேக்கெட் இது. இப்போ வந்து 12.90 இருந்தது. இது பார்த்திங்கன்னா வந்து இந்த மசாலா டப்பா, நம்ம அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த டப்பா 3 சைஸ் வச்சுருக்காங்க. அதே வந்து வுட்லேயே வந்து ஒரு 2-3 சைஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல்லையும் வந்து 2-3 சைஸ் வச்சுருந்தாங்க. அமேசானோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே விலை தான். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மேலே வந்து கிளாஸில் வந்து லிட் இருக்குது. அது வந்து அதுக்கு ஒரு சின்ன லாக் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி திறந்துக்கிற மாதிரி. இது வந்து வுட்டில். இப்போ வந்து இது வந்து ஸ்டீலில் வந்து இந்த மாதிரி 7 கண்டெய்னர்ஸ் இருக்குது உள்ள. அதுக்கும் மேலே வந்து அந்த முடியும் வந்து கண்ணாடியில் தான் இருக்குது, பிளாஸ்டிக் இல்லை, அது கண்ணாடி தான். அது உள்ள ஒரு குட்டி ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 2 சைஸ் இருக்குது, சின்னது ஒன்று, பெரிய சைஸ் ஒன்று. இந்த சின்ன சைஸில் வந்து ஒரு அந்த லிட்டில் வந்து இப்படி பிடிச்சி திறக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமும் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாத நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் வந்து நல்ல ஸ்டீல்லையும் இருந்தது இவங்கக்கிட்ட. சோனா மசூரி ரைஸ் வந்து ஏதோ ஆஃபரில் போட்டிருப்பாங்க போல இருக்குது. அதோடைய மீதி வந்து இங்கே தனியாக வந்து ஒரு டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஊர், அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்காக அங்கே மட்டுமே கிடைக்கக்கூடிய பொருளுங்களை இங்கே தனியாக ஒரு கபோர்டில் வந்து அதை டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சேஃப்டி பின்ஸு. நிறைய முறை நம்ம வந்து நம்ம ஊர்லேருந்து நம்ம இங்கே கொண்டு வரத்துக்கு செக்இன் லக்கேஜ் பேக் பண்ணும்போது நிறைய விஷயம் நமக்கு டவுட் இருக்கும். அது பார்த்திங்கன்னா சிந்தூர், கல்யாணம் ஆனவங்கெல்லாம் நெத்தியில் நம்ம வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த சிந்தூர். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்க ஐட்டம்ஸு லைக் சேஃப்டி பின்னு, பேட்ரி, அப்புறம் வந்து சில வந்து லிக்விட் ஐட்டம்ஸு, சீடு, கிரெயின்ஸ், அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இங்கே கூட கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து இந்தியா ஃப்ளாக். இது வந்து 2 சைஸில் வச்சுருக்காங்க. இந்த ஃப்ளாக் வந்து சாட்டினில் பண்ணியிருக்காங்க. 2 ஃப்ளாகுக்குமே தனித்தனி ப்ரைஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாத இந்தியா ஃப்ளாக் மாதிரி சின்னதாக நம்ம ஸ்கூல்லலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கூட வச்சுருந்தாங்க. ஸோ 26 அன்றைக்கி ரிபப்ளிக் டேன்றதுனால அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளாக் எல்லாம் வந்து இங்கே சேலில் வச்சுருக்காங்க. ஸோ இது எப்போ வந்ததுன்னு தெரில, நான் போன அன்றைக்கி இருந்தது. சரி, அப்படியே நானும் வீடியோவில் இதை கவர் பண்ணேன். ஸோ இங்கேருந்து கிளம்பி இப்போ நம்ம உல்வர்ஸ் போகிறோங்க. உல்வர்ஸ் எதுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து நான் இப்போ முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி என் டாக்டர் ஊருக்கு போகிறாங்க. அதனால் அவங்க கையில் கொடுத்து அனுப்புறதுக்கு டிம் டாம் பிஸ்கெட்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கலாம். டாக்டர் வந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி போகிறாங்க. ஸோ அதனால் அவங்க கையில் கொடுத்து விட்றதுக்காக தான் டிம் டாம் பிஸ்கெட்ஸ் வாங்குறதுக்காக இங்கே உல்வர்ஸ்க்கு வந்திருக்கோம். யூஸ்வலாக என்னுடைய வீடியோஸு இல்லை என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ப்ரிஃபரபுளாக வந்து க்ராசரி ஷாப்பிங் எல்லாமே வந்து கோல்ஸில் தான் பண்ணுவோம். ஏன்னா வந்து நமக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் இருக்குது. அதனால் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம எப்பயுமே வந்து கோல்ஸில் தான் வந்து ஷாப்பிங் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இங்கே உல்வர்ஸில் ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது, நான் அதை சொல்கிறேங்க. அது என்னென்னா வந்து நீங்கள் வந்து இப்போ கோல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல்னு போட்டிருப்பாங்க. ஸ்பெஷல்னு போட்டு நிறைய வந்து எல்லோ ஸ்டிக்கர் ஒட்டி நிறைய ஐட்டம்ஸ் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து நிறைய டீ தூள், அப்புறமா வந்து நிறைய பொருளுங்க, ஆயிலு, ரைஸு, அந்த மாதிரி நிறைய க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து ஸ்பெஷல்னு போட்டு இருக்கும். ஆனால் வந்து அது வந்து லிமிட்டட் பீரியடுக்கு தான் இருக்கும். லைக் டியூஸ்டேயோடு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டியூஸ்டேக்குள்ளே போய் வாங்கினா அந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிடும். இல்லை நீங்கள் வந்து டியூஸ்டேக்குள்ளே வாங்குறதுக்கு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஆஃபர் வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து உல்வர்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே கட்டாயம் இந்த அதே ஐட்டம் அதே டிஸ்கவுண்ட்டில் இங்கே வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் வந்து டிம்டாம் பிஸ்கெட்ஸ் வந்து கோல்ஸில் போய் ட்ரை பண்ணும்போது 40% ஆஃபில் இருந்தது. அதாவது வந்து ஒரு பேக்கெட் வந்து $6 அப்படின்னா
40% ஆஃபில் இருந்தது. ஸோ நல்லா தெரியும். அடுத்தது வந்து நம்ம வந்து உல்வாஸ்க்கு போனோம்னா அங்கே வந்து இதே 40% ஆஃப் இல்லை 50% ஆஃப் இருக்கும், சான்சஸ் இருக்குது அப்படின்றதுனால நாங்களும் என்ன பண்ணோம், கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நாங்கள் செக் பண்ணும்போது பார்த்தா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே உல்வாஸில் வந்து 50% ஆஃபில் இருந்தது. பொடிடா எழுடா அந்த டிம்டாம் பிஸ்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 பேக்கெட்டுன்னு சொல்லிட்டு அங்கே ஊரில் போய் பார்க்க போகிறவங்க அத்தனை பேருக்கும் கடன்ட்டு வாங்கியாச்சுங்க. ஸோ இது வந்து $6 பிஸ்கெட் வந்து அன்னைய தினம் $3 தான் வாங்கணும். ஸோ அதனால் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ இன்னும் கூட ஒரு 2 பாக்கெட் கூட எக்ஸ்ட்ராவாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. உங்களுக்கும் டிம்டாம் பிஸ்கெட் பிடிக்கும்னா கட்டாயம் அதில் எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன் அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அதில் என்ன ஸ்பெஷல்ன்றது நானும் தெரிஞ்சுக்குவேன். அதுக்காக தான் தமிழில் பேசி நான் போடுற இந்த வீடியோஸ்க்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், டே டு டே லைஃப்பில் இங்கே எல்லாம் எப்படி இருக்கும், நான் என்னெல்லாம் பார்க்குறனோ அதை அப்படியே நான் வந்து வீடியோவாகவும் எடுத்து நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நான் வந்து இங்கே வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கட்டாயம் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு அது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.